சரி, இப்ப சொல்லு, அவளை எக்ஸாம் எழுத கூட்டு போதியா? எனக்கு யாருமே தெரியலங்க. இந்தா, சுகுணா, என்னங்க? இப்ப சொல்லு, அவளை எக்ஸாம் எழுத கூட்டு போனது யாரு? சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நீங்க இதுல தலையிடாதீங்க. பொம்பளைங்க உங்களை நம்பி ஆம்பளை நாங்க வீட்டை விட்டு போறோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருக்கிறது பொத்த பொண்ணு, அது என்ன பண்ணது ஏது பண்றதுன்னு கூட தெரியாம அப்படி என்னடி வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை மீறி காலேஜ் போய் பரிச்சை வந்திருக்கா? யார் கொடுத்த தைரியம்? யார் கொடுத்த தைரியம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா? என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவளால இத தனியா பண்ணிருக்க முடியாது. யார் உதவி செஞ்சது சொல்லலடா, இங்கேயே உசுரை எடுத்துருவேன். வீட்டுல உள்ளவங்க உதவி பண்ணாம அவளால இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. வந்தீங்க அத்தனை பேர் மூஞ்சி பேத்துருவேன். ஒரு பயம் இருக்க மாட்டீங்க. என்னடி நடக்குதுங்க? யாரு அவன்? அவன் எதுக்கு உன் தங்கச்சி எல்லாரும் முன்னாடி இழுத்துட்டு போறான்? சொல்லடி. அதான் எனக்கும் ஒண்ணு புரியல. அவன் வட்டி வசூல் பண்ற ஒரு ரவுடி. ஆனா அவன் எதுக்கு இந்துவை இழுத்துட்டு போறான்னு தான் தெரியல. அடி பாவி, சம்பந்தமே இல்லாம அவன் எதுக்கு இழுத்துட்டு போறான்? உண்மையை சொல்லடி. அந்த ரவுடி பயலுக்கும் உன் தங்கச்சிக்கும் என்ன தொடர்பு? என்ன நடக்குதுடி?
இப்பயாவது சொல்லுடி. டேய் கார்த்தி, என்ன குடும்பம்டா இது? இப்படி கூப்பிட்டு வச்சு நம்மள அசிங்கப்படுத்துறாங்க. கிளம்பி வாடா. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. என்ன சிஸ்டர், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? சார் அந்த ரவுடி கடத்திட்டு வந்துட்டான். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன் சிஸ்டர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அவன்தான் சார், அவன்தான். சார் வர சார், சார் காப்பாத்துங்க சார். என்ன கர்ணா, வட்டி காசா? இல்ல இது வேற. சிஸ்டர், நீங்க எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா இது ஒன்வே மாதிரி. ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்கன்னா நாங்களா வெளியே அனுப்புனாதான் உண்டு. என்ன கர்ணா, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப மோசமான ஏரியா. பொண்ணுங்களை பார்த்தாலே சும்மா இருக்க மாட்டானுங்க, பொறுக்கி பசங்க. இந்த ஏரியால பொண்ணுங்க விஷயத்துல 2 நல்லவங்க தான் இருக்காங்க. ஒன்னு சங்கர், இன்னொன்னு கர்ணம். ஏய் சாவி கொடு.